சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு செகண்ட் இயர் படிக்கிற மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. கடைசி 2 நாளாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்தது ஃபுல்லாக அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஐ எம் ஆதிகேசவன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே என்ன நடந்தது? ஒரு செகண்ட் இயர் படிக்கிற மாணவி வந்து அவரோட காதலன் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு காலேஜெலாம் முடிஞ்சுட்டு ஒரு 8 மணி போல் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு அங்கே இருட்டாக இருக்கும், அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க லவ்வர்ஸ் தான், அதை அவங்க லவ் பண்ணுறாங்க, அது அவங்க விருப்பம். இது வந்து அவங்க லவ் பண்ணுறது, காலேஜில் லவ் பண்ணுறது அதெல்லாம் தப்பாக ரைட்டா அதை நான் சொல்ல வரல. அது அவங்க விருப்பத்தோடு தான் அவங்க போய் பேசுகிறாங்க. அந்த லவ்வரும் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, காலேஜுக்கு பக்கத்தில் வந்து தள்ளுவண்டி கடையில் பிரியாணி கடை வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா 8 மணி போல் காலேஜுக்குள்ளே வராரு. அதாவது எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்குள்ளே வராரு. அந்த சைடு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த லவ்வர்ஸ் வந்து, அதாவது அவங்க லவ்வர்ஸ் அவங்க கிஸ் பண்ணுறாங்க போல். அவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவரோட மொபைலில் வந்து அதை கேப்சர் பண்ணுறாரு. அதை வீடியோ எடுத்துட்டார். அதை வீடியோ எடுத்துகிட்டு அந்த லவ்வர்ஸ் கிட்ட அவர் போகிறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து போலீஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இங்கே வந்து என்ன பண்ணுறதுனா நான் வீடியோ எடுத்துட்டேன், இது வந்து நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட காட்ட போகிறேன், உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட காட்டி உங்கள் டிசியை நான் வாங்கி கொடுத்துருவேன் பார்க்குறியா அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு ஐடி கார்டை வாங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இப்போ உன்னோட நம்பரும் சரி உங்கள் அப்பா நம்பரும் சரி என்கிட்ட மாட்டிக்கிச்சு, நான் இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பண்ணலாம் சிலிமிஷத்தில் நான் வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கினீங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டார், நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே கதறாங்க, காலில் கூட உழாத குறையாக கேட்குறாங்க, என்னை விட்டுருங்க சார், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சார் என்ன சார் பண்ண முடியும்னு கேட்டேன். இவரோட டிமாண்ட் வைக்கிறார். என்ன? அதாவது அதே டிமாண்ட் தான். இப்போ நான் உன்னை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண போகிறேன், நீ நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கினா நான் வந்து ஒன்றும் அமைதியாக விட்டுறேன், இல்லைனா வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, லவ்வராக கூட்டு பேச வந்தாங்களே, அவனை வந்து அடித்து துரத்திட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை வந்து அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாரு. பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னும் போதே தைரியமாக வந்து ஒருத்தவங்க வந்து வெளில சொல்லும் போதே அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படி சொல்லி அந்த மாணவிக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து பேசுறது, இதெல்லாம் அவர் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து நீ பயப்படாதமா, கவலைப்படாத, போய் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வான்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த பொண்ணுக்கு வந்து தைரியம் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துட்டு போலீஸ் உடனே ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. ஆக்ஷன் எல்லாமே எடுத்துகிட்டு அவர் எல்லா விசாரணை ஃபுல்லாக சொல்லணும்னா அது ரொம்ப டைம் ஆகும். விசாரணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவரை கையும் களமாக கைதும் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட ப்ரூஃபோட ஆமாம் இவன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கைது பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு தகவல்களும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வெளியே வரலை. இவர் வந்து எப்படி உள்ளே வந்தார்? ஒரு சாதாரண ஆளே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து அங்கே ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க போல் அந்த காலேஜுக்குள்ளே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பப்போ வந்துட்டு போகிறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நீ எதுக்காக அந்த செவரு குடிச்சிட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஒரு செவரு உடஞ்சிருக்கும், நான் வந்து அங்கே வந்து யூரின் பாஸ் பண்ண போகிறேன், அப்பப்போ போயிட்டு வருவேன், அதனால தான் சார் நான் ஈஸியாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட மொபைல் கேஸ், அவரோட மொபைலை வந்து அவங்க நோண்டும் போது என்ன பார்த்துருக்காங்கன்னா, இன்னும் நிறைய விஷயத்த இந்த மாதிரி நிறைய கேஸ்லாம் ஈடுபட்டிருக்கான். 2012 வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி ஒரு கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கான், இவன் வந்து ஒரு குற்றவாளி தான் போல, பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கம் பக்கத்தினர சொந்தக்காரே வந்து இவனுக்கு இதே வேலையாக போச்சு, பொண்ணுங்களுக்கு இவன் தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்கா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசெண்டாக வெளியே வந்திருக்கு, டிஎம்கேல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதையும் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. தடுக்கி விழுந்து இவர் கையும் காலும் கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது பார்வையில் ஓடும் போது தப்பிக்க முயன்ற போது இவர் வந்து வழிக்கு விழுந்துட்டார், கையும் காலம் கட்டு போட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ஆகி முடிஞ்ச உடனே எல்லா கேஸும் இந்த மாதிரி ஆனோடனே அரசியல் உள்ளே வந்துருச்சு. அதாவது பாலிடிக்ஸ் உள்ளே வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பொண்ணுக்காக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் அங்கே என்ன புரியலன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபுட்டேஜே இல்லை, சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபங்க்ஷன்ஸே இல்லை. இதுதான் அங்கே மெயின் ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மறுக்கப்படுகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கல்லூரி வளாகத்தில் ஏற்பட்டிருக்கிறது.
இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் ஒரு சாருக்கும் கூட உள்ள சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக தான் சொல்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எங்கள் சாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இவரோட பழக்கத்தில் யாரும் இந்த ஞானசேகர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆளோட பழக்கத்தில் வந்து எங்கள் சாரும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் இருக்குது. இந்த ஞானசேகர் அப்படின்றவங்க கூட நிறைய கூட்டாளிகள் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவர் வந்து தனியாக பண்ண வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் காலேஜ் உள்ள வர முடியுது, நிறைய பேரோட பழக்கத்தில் இருக்கிறதுனால தான் இவர் வந்து காலேஜில் நிறைய சேஷ்டைகளை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து தள்ள தெளிவாக அவங்கள வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஞானசேகர் வந்து அந்த செகண்ட் இயர் படிக்கிற மாணவிக்கு வந்து காலேஜில் பாலியல் வன்கொடுமை நைட்டு 8 மணிக்கு பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் பேர் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க போலீஸார்கிட்ட. போலீஸாரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிக்கையும் சொல்லாமல் கன்ஃபார்ம் ஆனதை சொல்ல முடியும், பேர்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைடில் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அவர் ஏன் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏன் இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே இப்படி நடக்குதுன்னா, இங்கேயே ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா இதோட கீழே இருக்கிற காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாமல் அங்கே எப்படி இருக்கும், அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுமே, என்னதான் இவங்க காலேஜ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அரெஸ்ட் ஆகிட்டாரு. இன்னும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாணவி இவன் தான் என்னை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் அரசியல் மத்தியிலையும் நல்லபடியான செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் டிஎம்கேலே கிடையாது, இந்த ஆள் டிஎம்கேவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சைடில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் டிஎம்கேல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வெளியாக இருக்குது, நானும் பார்த்துருக்கேன். சரி, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய காலேஜ், ஏன் காலேஜ் சைடு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அவங்க ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு? அதுவும் எனக்கு புரியல. ஒரு சிசிடிவின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், உள்ளே வந்துட்டு போனது எல்லாமே இருக்கும். இவங்க எதனால சிசிடிவியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? ஒருவேளை அந்த ஆள் வந்து எங்கள் சார் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது இந்த காலேஜ் உள்ள சார்ந்தே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்ல முடியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சாருன்னு சொல்லியிருக்கான், அது யார் உள்ளே இருக்கிறவங்களா வெளியே இருக்கிறவங்களும் சுத்தமாக தெரியல, எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களும் புரியல. இதுதான் அங்கே நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு 3வது நபர் ஞானசேகரன் ஒருத்தன் பிரியாணி கடையில் தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்குள்ளே வந்து அந்த 2 பேர் லவ்வர்ஸையும் மிரட்டி அந்த லவ்வர் காதலனை அடித்து ஓட வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான். இந்த மாதிரி 3வது நபர் உள்ளே வர வைக்கிற அளவுக்கு அங்கே மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் இதை கொஞ்சம் சரி செய்யணும். இதுதான் அங்கே நடந்தது. இந்த பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பெண்களின் பாதுகாப்பை கல்லூரி வளாகங்கள் தமிழக அரசு பலப்படுத்தணும், குற்றவாளியை உடனடியாக வந்து கைது செய்யணும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுவரையிலும் கல்வி நிர்வாகம் என்பது என்ன நடந்தது அப்படின்றத வந்து வெளியில் சொல்லலை. இங்கே கல்லூரியை விட்டு செல்லக்கூடிய மாணவர்கள் கிட்ட கூட ஒரு 2-3 மாணவர்கிட்ட கேட்கும் போது உள்ள என்ன நடந்தது அப்படின்றத கூட மாணவிகளுக்கு தெரியாத சூழ்நிலை வந்து இருக்குது அப்படின்றது. பூசி மொழுகக்கூடிய வேலையை கல்லூரி நிர்வாகம் என்பது வந்து